வணக்கம். நாம் இன்னைக்கு சௌந்தர்ய லகரி மந்திர சாதனா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சௌந்தர்ய லகரி மந்திர சாதனா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த மந்திர ஜப பயிற்சியை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் கேட்ட வரங்கள் உங்களுக்கு உடனடியாக உங்கள் கையில் கிடைக்கும். அந்தளவுக்கு அதிசக்தி வாய்ந்த ஆற்றல் மிக்க மந்திரங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய 7 ஆதார சக்கரங்களும் இயக்கப்படும். நீங்கள் தனியாக தியான பயிற்சி முறையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது செய்யும்போது உங்கள் உடல் சூடு கூடலாம். அதனால் அந்த சமயத்தில் அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் சைவ உணவுகளையே எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 12 நாட்களும் உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. இந்த மந்திரங்கள் செய்வதற்கு ஒரு மரப்பலகை, அதில் எந்திரம் வச்சுக்கோங்க. எந்திரம் இல்லாதவங்க நான் முதல் ஸ்லோகத்துக்கு சொல்லியிருக்கிறபடி முதல் ஸ்லோகத்துக்கு ஹிருதய கமலம் வரைஞ்சி அதில் நெய் விளக்கு வச்சு வழிபடலாம். இந்த 10 மாலையும் செய்கிறதுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் வரை ஆகலாம். அது வரைக்கும் அந்த நெய் விளக்கு எரியிற மாதிரி பெரிய அகலாக வச்சுக்கோங்க. ஜெபிக்கிறதுக்கு ஸ்படிக மாலையோ ருத்ராட்ச மாலையோ பயன்படுத்தலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அங்கே ஸ்ரீ லலிதா தேவி திரிபுர சுந்தரியோட படத்தையோ காஞ்சி காமாட்சியோட படத்தையோ நீங்கள் வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு நீங்கள் நிவேதனமாக நான் சொல்லியிருக்கிறத ஹவிஸ் திரிமதுரம் எந்திரம் இருந்ததுன்னா ஹவிஸ் மட்டும் வச்சா போதும். நீங்கள் எந்திரத்தை கையால் வரையும் போது ஹவிஸும் திரிமருதமும் வச்சு நீங்கள் இந்த பூஜையை செய்ய ஆரம்பிங்க. பஞ்ச உபசாரம் செய்யணும். அதாவது இந்த எந்திரத்துக்கு அந்த படத்துக்கும் பூ வைக்கணும். பூ சாத்தினதுக்கு மனமுள்ள பூக்களையே எப்பொழுதும் வைங்க. சிவப்பு வர்ண பூக்களாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இந்த பூக்களை வச்சதுக்கு அப்புறமா அதுக்கு சாம்பிராணி தூப தீபம் காட்டுங்க. நிவேதனத்தை தேவி முன்னாடி காட்டுங்க. மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு மாலை வேணும் இல்லையா, அந்த மாலையை சுருட்டி தேவியோட அந்த எந்திரத்துக்கு முன்னாடி வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமங்களை வச்சு அதுக்கும் பூ வச்சு அதுக்கும் தூப தீபம் காட்டுங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளையார் சிலை இருந்தது அப்படின்னா பிள்ளையார் சிலையை வைக்கலாம். இல்லை நான் டெய்லி நான் மஞ்சள் பிள்ளையார் நான் பிடிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னா மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சுக்கலாம். ஆனால் பிள்ளையார் கீறல் விழாமல் இருக்கணும். அன்னன்னைக்கு மாற்ற முடியும் அப்படின்னா மாற்றிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட பிள்ளையாருடைய படம் இருந்தாலும் போதும். பிள்ளையாரை நினச்சி உங்கள் குலதெய்வத்தை நினச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மந்திர சதனாவை தொடங்குங்க. நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு மர ஆசனமோ உங்கள் கால் தரையில் படக்கூடாது. அதனால் சிவப்பு பட்டு துணியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மந்திர ஜபங்களை செய்யும்போது உங்கள் முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். அதில் கவனம் வைங்க. மந்திர உச்சரிப்பு ரொம்ப முக்கியமங்க. முடிஞ்ச அளவுக்கு மந்திரத்தை அதில் சொல்லியிருக்கபடி உச்சரிப்போட சொல்லுங்கள். அது உங்களுக்கு கூடுதல் பலனை தரும். இந்த மந்திரங்களை ஜெபிக்க நீங்கள் ஆரம்பிக்கும்போது மலைக்காதீங்க. அதாவது 12 நாட்கள் 1000 தடவையா யார் பண்ணுறது? இந்த மாதிரி மந்திரங்களை கேட்குறதுக்கே ஒரு புண்ணியம் வேணும். எல்லாரோடையும் கேட்க முடியாது. எல்லாராலையும் எல்லாம் பக்தி மார்க்கத்தில் வரணும், தேவியை தொடரணும் அப்படின்லாம் எல்லாராலையும் முடியாதுங்க. முன்ஜென்ம புண்ணியம் வேண்டும். முன் ஜென்மத்தில் நாம் தேவியை வழிபட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் கேட்குறதுக்கோ சொல்கிறதுக்கோ முடியும். அதுலேயும் இந்த மந்திரங்களை ஜபிச்சு நம்ம பலன் பெறலாமா அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு கூட போன ஜென்மம் புண்ணியம் வேணும். அதனால் மந்திரமும் அவதான், மந்திரம் சொல்கிறவங்களும் அவதான். அதனால் கிடைக்கக்கூடிய பலனும் அவதான். நாம தான் இதை பண்ண போகிறோமான்னு சொல்லி மலைக்காதீங்க. இல்லை, அது தேவியுடைய இச்சை. அவன் நினைக்கிறா, நாம் இங்கே செய்கிறோம். நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய மனசும் உடலும் செல்வம் மற்றும் ஆன்மீக பாதையில் ஒரு சேர பயணிக்கும். அதுதான் இதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான நன்மை. இந்த மந்திரத்தை நீங்கள் 12 நாட்கள் ஜெபிங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக ஹவிஸை அது நிவேதனமாக நீங்கள் வச்சுருங்க. சாம்பிராணியோ பத்தியோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் காமிக்கலாம். மந்திர ஜபம் முடிஞ்சதுக்கப்புறமா மந்திர ஜபத்தை நிப்பாட்டிட்டு அந்த மாலையை சுற்றி தேவியோட படத்துக்கு முன்னாடி வச்சு நீங்கள் இந்த மந்திரங்களை உனக்கு தருகிறேன், அதற்கான பலனை எனக்கு தருவாயங்க அம்மான்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கற்பூரத்தை காண்பிங்க. இந்த கற்பூரத்தை காண்பிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாலையை எடுத்து உங்கள் கழுத்தில் மறுபடியும் அணிஞ்சிக்கலாம். அதில் நீங்கள் பூஜை பண்ண நிவேதனத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்களே உட்கொள்ள பாருங்கள். கீழே அமர முடியாதவங்க தாராளமாக ஒரு
சேரில் இருந்து இதை பயிற்சி பண்ணலாம். ஆனால் மர ஆசனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. கால் தரையில் படாதபடி பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த எந்திரத்தையும் உங்கள் உயரத்துக்கு கொஞ்சம் மேலேயாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்ணுக்கு பார்க்குற அளவுக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த எந்திரத்தை பார்த்து நீங்கள் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. மந்திரத்தை ஒன்றுக்கு ஒரு 10 தடவையாவது அட்லீஸ்ட் அதை ஜெபிச்சு நீங்கள் பயிற்சி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கஷ்டமான மந்திரம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம நினைக்கக்கூடிய எந்த விதமான ஆசைகளாக இருந்தாலும் நிறைவேற்றி தர வல்லது. நம்ம ஆசைப்படுற வரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மந்திரம். அதனால் இதை பயிற்சி பண்ணி நீங்களும் பலன் பெறுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.